ஹே ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி எக்கனாமிக்ஸை எப்படி 5 நாளில் படித்து முடிக்கலாம், அதுக்கான கம்ப்ளீட் வீடியோ, அதுக்கப்புறம் அதுக்கான சமச்சீர் பிடிஎஃப், அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கம்ப்ளீட் வீடியோஸ், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நோட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ நேஷனல் இன்கம், தேசிய வருமானம் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க், பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ அது படிப்படியாக எப்படிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன, பண வீக்கம்னா என்ன, பண வாட்டம்னா என்ன, அதனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆரம்பத்தில் 5ஆண்டு திட்டம் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அது நீக்கிட்டாங்க. அப்போ அந்த 5ஆண்டு திட்டத்தில் என்னென்ன நோக்கத்தில் கொண்டு போனாங்க, எதெல்லாம் வெற்றி அடைஞ்சது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் வைஸாக நம்ம முதல்ல படிக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். மற்ற ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் நம்ம படிக்கும் போது நிறைய கதையாக வரும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கான்செப்ட், இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த பேசிக்கான கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்தந்த டாபிக் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். அதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம். நேஷனல் இன்கம்னா என்ன, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மானிட்ரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இப்போ இந்தியாவோட பட்ஜெட்டை எப்படி கணக்கு பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பித்தாங்க, இன்ஃப்ளேஷனா என்ன, டீஃப்ளேஷனா என்ன, 5ஆண்டு திட்டம், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா கான்செப்டுக்கான வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக இருக்கும். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து முடிச்சிங்க அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபுல்லாக நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டை படிக்கும் போதும் அதை நம்ம லைஃப்பில் எங்கெங்கே அப்ளை ஆகுது, அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரிலேட்டட் எக்ஸாம்பிள், அதை கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ முதல்ல நீங்கள் பேசிக் கான்செப்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடக்குது அதை பேஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் வீடியோவில் கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டேம். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங்கில் ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அதுக்கப்புறம் எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமில் அதிகமாக கேட்பாங்க. நீங்கள் நேஷனல் இன்கம் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் நிறைய டேர்ம் இருக்கும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம்களோட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக படிக்கணும். நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் 5ஆண்டு திட்டம் இருந்துச்சு. அதை நீக்கிட்டு தான் இப்போ நித்தி ஆயோக் அப்படிமா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 5ஆண்டு திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டார்கெட் வைப்பாங்க. ஸோ ஒரு 5%, 10% இதை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தாண்டவும் செய்வாங்க, அதோட கம்மியாகவும் ஆகும். அப்போ இந்த மாதிரியான டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேங்கிங் படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெர்சன்டேஜ்லாம் இருக்கும். ஸோ இப்போ ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதை சார்ந்த கரண்ட் அஃபேர்லையும் சில சமயம் கேட்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிசர்வ் ரேஷியோ, இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இயர் பேஸ் பண்ணி, ஸோ பேங்கிங், வங்கி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேசியமயமாக ஆக்கியிருப்பாங்க. அது எந்தெந்த வருஷத்தில் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது எந்தெந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எதுக்காண்டி கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா, ஃபேக்ட், இதுவும் பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிக் டேம், டெர்மினாலஜி, அதெல்லாம் நீங்கள் படிக்கும் போது கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ அந்த டேம் இப்போ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டேம், டேட்டாலாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது கீழே இருக்கக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது நீங்கள் பார்க்கும் போதே கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சமச்சீர் பிடிஎஃப் ஆப்பில் கொடுத்துருப்போம். தமிழ் மீடியம் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக இருக்கும்.
ஸோ அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ முதல்ல நீங்கள் வந்து கான்செப்ட்லாம் வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ரீட் பண்ணி படிக்கும்போது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சமச்சீர் பிடிஎஃப்பை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறது மற்ற எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சமச்சீர் புக்கை படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகிறதுக்கு தான். ஆனால் உங்களோட அல்டிமேட் கோல் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீரில் என்னென்னலாம் இருக்கோ நம்ம வந்து அதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ டேரெக்டாக சமச்சீர் படிக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிறது, கதை கேட்குறது, அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா நோக்கமும் எங்கே போய் சேரும் அப்படின்னா அந்த சமச்சீரில் என்ன இருக்குது அதை நீங்கள் வந்து முடிக்கணும். சமச்சீரை முடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஒரு சில எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்குக்கு வெளியே கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்டாலுமே இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா சமச்சீர்லேருந்து எவ்வளோ கேட்டாங்க அதை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் தான். ஸோ நீங்கள் வந்து சமச்சீரை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஈஸியாக கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் வந்து அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீரை வந்து ரீட் பண்ணணும். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் சமச்சீர் ரீட் பண்ணி அந்த ஃபேக்ட் என்ன அதெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வந்து என்ன கான்செப்ட், என்ன டேர்ம், என்ன டேட்டா, இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 2011 2023 வரைக்கும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக வந்து வரிசையாக வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிடலாம். ஸோ வரிசையாக இந்த ஆர்டரில் வீடியோ, சமச்சீர், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த மூணே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி சமச்சீர் பிடிஎஃப், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் இதெல்லாம் நம்ம வந்து எங்கே எடுக்கலாம் அதை வந்து பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர், அதுக்கப்புறம் ஆப்பிள் iOS ரெண்டுக்குமான லிங்க்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மொதல் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, இதில் இந்த கார்னரில் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃப்ரீ மெட்டீரியல்குள்ளே வந்து போங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சமச்சீர் பிடிஎஃப் நம்ம வந்து எல்லாமே ஆனுவல் பிளானர், நோட்டிஃபிகேஷன், வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ நமக்கு தேவை வந்து சமச்சீர். ஸோ அந்த சமச்சீருக்குள்ளே வந்து போங்க. சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். இது வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எதெல்லாம் சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் கட் பண்ணி கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இங்கே வந்து இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் வைஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக நீங்கள் எதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து போங்க. இதில் சப்ஜெக்ட் வைஸ். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் 2011 2023 வரைக்கும் நம்ம வந்து மற்ற சப்ஜெக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் என்னென்னலாம் கேட்டாங்களோ அதை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இதை ஃபுல்லாக நீங்கள் படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எக்ஸாமில் நிறைய கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டதே அப்படி வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா வீடியோஸ் பார்க்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் ரீட் பண்ணணும். ஸோ சமச்சீர் ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலுமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களால் எவ்வளோ படிக்க முடியும் அவ்வளோ வந்து படிங்க. ஏன்னா எக்ஸாமில் மெயினான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி 4 days எப்படி படிக்கலாம், 5 days எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக வந்து போட்டிருக்கோம். பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜாகிரஃபி அந்த மாதிரி. அந்த வீடியோக்கான லிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். இதை பார்த்து முடிச்சுட்டு அதுவும் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.